ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ டிபிவியோட எண்டிங்குள்ள எந்தெந்த விஷயமெல்லாம் நடக்கலாம் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க லிங்கை என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் அதோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோட் அல்டிமேட் பவர். கோடுங்கிற ஒரு கேரக்டர் பொருட்டோ அனிமேல இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஆனா இப்போ இவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது. பிகினிங்ல இந்த ஒரு கோட் கேரக்டர் தான் சீரீஸோட தேர்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருந்தாரு. ஏன்னா பொருட்டோ கவாக்கிக்கு அப்புறம் இவர் தான் காமாவை பொசஸ் பண்றாரு. இதனாலேயே இனிஷியலா இந்த கேரக்டருக்கு செம்ம ஹைப் இருந்துச்சு. நிறைய பேர் சாஸ்கேவையே இவர் தான் கொல்ல போறாருன்னுலாம் அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஹைப் இந்த ஒரு கேரக்டருக்கு இருந்திருக்கும். பட் ஐடா எப்போ என்ட்ரி கொடுத்தாங்களோ அப்போவே இவருக்கான ஹைப் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. சேம் டைம் அனிமேல இவரோட கேரக்டர் டிசைன் பயங்கர சொதப்பலாக இருந்துச்சு. இதனாலேயே நிறைய பேர் இந்த கேரக்டரை விரும்பலை. அதே நேரத்தில் மாங்கால கோடுக்கு தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், டேமன், ஐடா, கவாக்கி, பொருட்டோ, நருட்டோ, சாஸ்கேன்னு போகிறவங்க வரவெல்லாம் கோடை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிருப்பாங்க. பட் இந்த ஒரு கேரக்டரை மீட்டு எடுக்க தான் இவருக்கு லிமிட்டர்ஸுங்கிற விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இருக்கிறதுனால கோட் வீக்காக இருக்காரு, இது மட்டும் இல்லைன்னா கோட் செம ஸ்ட்ராங்காக மாறிடுவாருன்னு மாங்கால ஒரு பில்டப்பை கொடுத்துருப்பாங்க. ஒரு கடத்தில் இந்த லிமிட்டர்ஸை கோட் லிஃப்ட்டும் பண்ணுவார். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் செம ஓவர் பவர்டாக இவரை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோட் வழக்கம் போல பொருட்டோ, ஷின்ஜுஸ் கிட்ட செம்ம அடி வாங்கியிருப்பாரு. இப்படி யாருக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டர் எதுக்கு இருக்கணும்னு கிஷிமோட்டோ ஆல்மோஸ்ட் கோட் கேரக்டரை கொல்லணும்னு போயிட்டாராம். பட் கோடை வச்சு வேற சில ஸ்டோரிஸை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை வச்சுட்டாராம். இதை ஃப்ரான்ஸ் இன்டர்வியூவில் கிஷிமோட்டோ சொல்லியிருப்பாரு. கிஷிமோட்டோ கோட்காக வச்சிருக்கிற இந்த ஒரு பிளான் தான் கோடோட அடுத்த பவர் அப்பா இருக்கும். சீரீஸோட எண்டிங்குள்ள இதை நம்ம பார்த்துருவோம்னு நான் நினைக்கிறேன். எஸ், கோடோட தேர்ட் ஐயை பற்றி தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஐ செம்ம ஓவர் பவர்டாக இருக்க போகுது. ஏன்னா இவர் ஷீபாயோட தேர்ட் ஐயை தான் அவாய்ட் பண்ண போகிறாராம். ஷீபாய் கிட்ட மொத்தம் 3 ஐ இருக்கு. ஒன்று ஜோகன், இன்னொன்று கோகுகன். அது இல்லாமல் மிஸ்டீரியஸான ஒரு ரெட் ஐயை நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு ரெட் ஐயை தான் கோட் அவாய்ட் பண்ண போகிறதா ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா காமாவை பொசஸ் பண்ண கவாக்கி, பொருட்டோ ஒவ்வொரு டோஜிட்ஸுவை வச்சுருக்காங்க. தேர்ட் மெம்பரான இவர் மட்டும்தான் பாக்கி. அதனால் ஃப்யூச்சரில் கோட் இந்த ஐயை அவாய்ட் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. கிஷிமோட்டோவும் இவருக்கு வேற பிளான் இருக்கிறதா சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கோட் இந்த ஓவர் பவர்டான தேர்ட் ஐயை அவாய்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரி, இந்த ஐயை கோட் எப்படி அவாய்ட் பண்ண போகிறாரு? அதுக்கான ஹிண்ட்டை சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. கோட் பொருட்டோவை ஜூரா கிட்ட பிடிச்சி கொடுத்தா ஜூரா சாக்ரா ஃப்ரூட்டை கோடுக்கு தர்றதா சொல்லியிருப்பாரு. நருட்டோ சீரீஸில் இந்த சாக்ரா ஃப்ரூட் யூசருக்கு ஓவர் பவர்டான டொஜுட்ஸுவை கொடுத்துருக்கும். இதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு கோட் இப்படி ஒரு பவர்ஸை அவாய்ட் பண்ணலாம். பட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கோடை எப்படியும் கொண்டுடுவாங்க. பொருட்டோ டெத். பொருட்டோ ஆரம்பித்த உடனே நிறைய பேர் இதை நருட்டோ 2.0 இருக்கும்னு சொன்னப்போ கிஷிமோட்டோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது பொருட்டோ கேரக்டரும் சரி, சீரீஸும் சரி, நருட்டோ மாதிரி இல்லாமல் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், பொருட்டோ சீரீஸ் சாமுராய் 8ஓட அப்பட்டமான காப்பின்னு. தெரியாதவங்களுக்காக லைட்டாக சொல்கிறேன். சாமுராய் 8ங்கிறது கிஷிமோட்டோவோட ப்ரீவியஸ் ஒர்க். ஆனால் சரியான சப்போர்ட் இதுக்கு கிடைக்காததால கிஷிமோட்டோ இந்த சீரீஸை கிடப்பில் போட்டார். ஷீபாய், பொருட்டோ, காமா, ஜோகன்னு பல விஷயத்த இதில் இருந்து தான் கிஷிமோட்டோ ஆட்டையை போட்டிருப்பாரு. சரி, பொருட்டோவோட டெத்துக்கும் இந்த சாமுராய் 8க்கும் என்ன சம்மந்தம்னா, இந்த சீரீஸோட எண்டிங்லையும் ஹீரோவான ஆச்சிமாரு ஒரு விதத்தில் இறந்து போயிடுவார். ஆமாம், வில்லனை பீட் பண்ண ஆச்சிமாரு ஒரு அல்டிமேட் பவரை அடைய வேண்டி இருக்கும். இதை அடைஞ்ச அப்புறம் இவர் ஸ்பேஸ் அண்ட் டைமை சர்பாஸ் பண்ணி ஹையர் டைமென்ஷனுக்கு போயிடுவார். ஸோ அதர் கேரக்டர்ஸால் இவரை பார்க்க முடியாதனாலும் இவர் அந்த யூனிவர்ஸில் ஒரு ஹையர் டைமென்ஷனில் வாழ்கிறதா சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. பொருட்டோவில் அமோடோ இந்த டைமென்ஷன் கான்செப்டை எப்பயோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இப்போ என்னோட தியரி என்னன்னா, அச்சிமாரு மாதிரியே பொருட்டோவும் ஃபைனல் வில்லனை பீட் பண்ண
ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மை எடுக்கலாம். இந்த ஃபார்மை எடுத்த அப்புறம் டைம் அண்ட் ஸ்பேஸை சர்பாஸ் பண்ணி பொருட்டோவும் ஒரு ஹையர் டைமென்ஷனல் கேரக்டராக மாறலாம். அப்படி இல்லைன்னா ரியாலிட்டி ரீரைட்டிங்கை யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஒசுசுகிஸையும் வைப் அவுட் பண்ணலாம். இந்த ப்ராசஸில் பொருட்டோ சாகலாம். பட் ஒன்ஸ் அகெயின் இதுதான் கிளைமேக்ஸில் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் இது நடக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. சரடா பிகம் ஹோகாகே. நருட்டோ சீரீஸ் முழுக்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்னா அது நருட்டோ ஹோகாகே ஆகிறது தான். ஆனால் நருட்டோ ஹோகாகே ஆகிறத கூட அனிமேல காட்டியிருக்க மாட்டாங்க. அது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு கோனஹமாருவை ஹோகாகேவா ஆக்கியிருப்பாங்க. பட் இதே மாதிரியான ஒரு விஷயம் சீரீஸோட எண்டிங்லையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நருட்டோ கவாக்கி டைமென்ஷனில் சீல் செய்யப்பட்ட அப்புறம் ஷிகமாரு தான் ஹோகாகே பொசிஷனுக்கு வந்திருப்பாரு. ஆனால் இவர் பெர்மனன்ட் ஹோகாகேவா இல்லாமல் வெறும் டெம்பரவரி ஹோகாகேவா தான் இருக்காரு. நருட்டோ எப்போ ரிட்டர்ன் ஆகிறாரோ அப்போ இவர் இந்த பொசிஷனில் இருந்து ஸ்டெப் டவுன் ஆகிருவேன்னு சொல்லியிருப்பாரு. நருட்டோ மாதிரியே ஹோகாகே ஆகணுங்கிற பேஷனோட ஹார்ட் ஒர்க் பண்ணுற 2 பேர் இப்போது சீரீஸில் இருக்காங்க. ஒன்று கோனஹமாரு, இன்னொன்று சரடா. கோனஹமாரு நருட்டோ சீரீஸில் இருந்தே ஹோகாகே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இதுக்காக கடுமையான ட்ரைனிங் எடுத்து டிபிவியில் ஆல்மோஸ்ட் இவர் தான் அடுத்த ஹோகாகேங்கிற ஸ்டேஜில் இருக்கார். ஒருவேளை நருட்டோ ஹோகாகே பொசிஷனுக்கு ஸ்டெப்பின் ஆகலைன்னா கோனஹமாரு ஹோகாகே ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி சரடாக்கும் இந்த ஹோகாகே பொசிஷன் அடைய அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சரடா தான் முதல் உச்சியா ஹோகாகேவா ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சரடா ஹோகாகே ஆகிறது தான் சாஸ்கேங்கிற கேரக்டருக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கும். ஏன்னா நருட்டோக்கு ஈக்குவலாக பவர்ஸை வச்சிருந்தும் சாஸ்கே இவ்வளோ வருஷமாக நருட்டோவை ஹோகாகே ஆக விட்டுட்டு அவர் ஷேடோ ஹோகாகேவா இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக சரடா ஹோகாகே ஆகிட்டு பொருட்டோ ஷேடோ ஹோகாகேவா இருக்கிற மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இல்லைன்னா நருட்டோ ஷிப்புடனோட எண்டிங்கில் எப்படி ககாஷியை ஹோகாகேவா ஆக்கிட்டு சீரீஸை முடிச்சாங்களோ அதே மாதிரி சரடாவையோ இல்லை கோனஹமாருவையோ ஹோகாகேவா ஆகிற மாதிரி காட்டி சீரீஸையே முடிக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் சீரீஸோட எண்டுக்குள்ள ஹோகாகே ஆகிருவாங்க. நருட்டோ சாஸ்கே பிரைம். நருட்டோ சாஸ்கேவோட பிரைம்னா அது மோமோஷிகி கூட நடந்த ஃபைட் தான். அவ்வளோ பவர்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் இஷிக்கியோட நடந்த ஃபைட்டில் சாஸ்கேவோட ரினேகனை பிடுங்கியிருப்பாங்க. நருட்டோவோட குராமாவையும் காலி பண்ணியிருப்பாங்க. இதனால் நருட்டோ சாஸ்கே அவங்களோட பிரைம் ஃபார்மில் இருந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டாங்க. இதனால் சாஸ்கேவும் நருட்டோவும் நிறைய கேரக்டர்ஸ் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சாஸ்கே டிவென்ட்ரியாக மாறியிருப்பார். நருட்டோ கவாக்கி டைமென்ஷனில் சீல் செய்யப்பட்டிருப்பார். பட் ஃப்யூச்சரில் நருட்டோக்கு அவரோட குராமாவும் சாஸ்கேக்கு அவரோட ரினேகன் மட்டும் இல்லாமல் அவரோட கையும் திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல நருட்டோக்கு எப்படி குராமா கிடைக்கும்னு பார்ப்போம். ஒரு டெயில் பீஸ்ட் எப்போவுமே அழியாது. ஏன்னா அது சாக்கராவாக இருக்கிறதால இம்மார்ட்டலாக இருக்குது. கம்ப்ளீட்டாக சாக்கராவே வேனிஷ் ஆனாலும் சில வருஷத்துலேயே அந்த டெயில் பீஸ்டோட சாக்கரா மறுபடியும் ஃபார்ம் ஆகி ஒரு உருவம் எடுத்து மறுபடியும் பிறக்கும். இதை சீரீஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் நருட்டோக்குள்ளே இருந்த குராமா வேனிஷ் ஆகி இருக்கும். நிறைய பேர் குராமா இனி ரிட்டர்ன் ஆக போகிறதில்லன்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. பட் ஈமா பிறக்கிறதுக்கு முன்னாடியே குராமாவோட சாக்கரா ஈமாக்குள்ளே போய் ஃபார்ம் ஆகி இருக்கும். இதனால் குராமா கொஞ்சம் கொஞ்சமாக ஈமாக்குள்ளே வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நருட்டோக்குள்ளே குராமா கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆன அப்புறம் ஈமாக்குள்ளே அது ஃபார்ம் ஆகி முடிச்சிருக்கும். இப்படி ஃபார்ம் ஆன குராமாவோட பவர்ஸையோ இல்லை சாக்கராவையோ நருட்டோக்கு ஹீமாவால் ஷேர் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. ஏன்னா நருட்டோவோட ரிட்டர்ன் அப்போ அவரை பவர்ஃபுல்லாக காட்டியே ஆகணும். அதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி தான் நருட்டோ அவரோட குரமாக அடைவார். சாஸ்கேவை பொறுத்தவரை அவர் இழந்த ரினேகன் ஆண்டுன்னு எல்லாத்தையும் மறுபடியும் அடைவாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் டிவைன்ட்ரி தான். இது அல்டிமேட் ஹீலிங்கை கொடுக்கறதால சாஸ்கே அவரோட ரினேகன் பவர்ஸையும் அவரோட கையையும் மறுபடியும் அடையலாம்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, எதையெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, ஃப்யூச்சரில் இது கூட நடக்கலாம்னு உங்களுக்கு தோன்ற தாட்ஸ்னு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வச்சு இன்னொரு வீடியோ போடலாம்.